ஒரு நற்சிந்தனை. மன அமைதிக்கான தியானம் பெற்று மனநிறைவாய் வாழ்வோம் என்று சிந்தனை செய்ய உள்ளோம். தியானம் என்பது புத்தர், மகாவீரர், வள்ளலார், ரமண மகரிஷி, யோகிராம் சுரத்குமார் போன்ற மகான்களுக்கு மட்டுமே உரியது என்று எண்ணி இருந்தபோது பாமர மக்களும் தியானம் செய்யலாம் என்ற எண்ணத்தையும் உத்வேகத்தையும் நமக்கெல்லாம் அளித்து தியான பயிற்சியை நம் அன்றாட வாழ்வில் கலந்து நிறைவாய் வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்தவர் நம் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் ஆவார்கள். அத்தகைய தியானத்தை ஏன் செய்ய வேண்டும், எதற்கு செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று எண்ணும்போது அன்றாட வாழ்வில் உபயோகப்படுத்தும் பொருட்களை தூய்மை செய்த பிறகே பயன்படுத்துகிறோம். நம் வாழ்வில் காலை முதல் மாலை வரை எத்தனை எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் அனைத்தும் நன்மை பயப்பனவாக உள்ளன. அப்படி இருந்தால் நிறைவே. மற்றபடி நமக்கோ பிறர்க்கோ துன்பம் தரும் வகையில் அமையாமல் இருக்கவே தியானம் செய்ய வேண்டும். தியானத்தின் மறுபெயர்கள் ஜபம், யோகம், பிரார்த்தனை, சங்கல்பம் என்றெல்லாம் கூறுகிறோம். செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் என்று பாரதியாரும், தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு என்று திருவள்ளுவரும் பல ஆண்டுகளுக்கு முன்பே கூறியிருந்தாலும் அதையெல்லாம் நாம் பெரிதுபடுத்தாமல் உலகத்திற்கு வந்தது தின்று திரிந்து உறங்கி அனுபோகப் பொருள்களை அனுபவித்து இந்த பிறவியை முடிக்கவே என்று எண்ணினோம். ஆனால் அப்படியல்ல. இப்பிறவி எடுத்ததே தவம் செய்வதற்காகவே. எப்படி என்றால், கருவில் உள்ள குழந்தையின் நிலை தவநிலை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், குழந்தை பிறந்ததுமே 5 புலன்களுக்கும் உணர்வு கொடுத்து 5 புலன்களையும் தூண்டி 5 புலன்களின் இயக்கத்திலேயே வாழ்ந்து மடிந்தும் விடுகிறோம். ஓரறிவு முதல் 5 அறிவு உயிரினங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு மனிதனுக்கு மட்டுமே உண்டு. மனித மனதின் மூலமே உடலை, உயிரை, மனதை எல்லாம் வல்ல தெய்வ நிலையை உணர்ந்து கொள்ள இயலும். அருட்தந்தை அவர்கள் மனம் இல்லாத மனிதனும் இல்லை, மனதை தெளிவாக உணர்ந்த மனிதனும் இல்லை என்று கூறுகின்றார்கள். மேலும், மனிதனே உன் அமைப்பே மாவண்டத்தில் சிறப்பு, மனம் என்ற பெரும் பொருளை மனதாலே உணர்ந்திடுவாய் என்றும் கூறுகிறார்கள். மனமானது 2 செயல்களை செய்கின்றது. அனுபவங்களை கருமையத்தில் பதிவுகளாக சுருக்கி வைக்கின்றது. பின்னர் அவற்றை தேவை, பழக்கம், சூழ்நிலைக்கு ஏற்ப எண்ணங்களாக மலர்த்தி காட்டுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க மனதிற்கான ஒரு சிறந்த பயிற்சியே தியான பயிற்சி ஆகும். எண்ணம், சொல், செயல் என்ற மனிதனின் 3 தொழிலுக்கும் இயக்கக்களமாக இருப்பது மனம். இன்ப துன்ப அனுபவத்தை ஏற்று மகிழ்வதும் தோல்வதும் மனம். எனவே மனம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் மனிதனின் செயல் தூய்மையும் செயல்திறமும் வெற்றியும் அமைதியுமாக அமையும். இறைநிலையின் நிழல் மனம், மனதின் மறுமுனை தெய்வம். மனம் ஒரு மறைபொருள், மதிப்பிற்குரிய பொருள். சித்தர்களாலும் வாழ்க்கையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை கூர்ந்த சிந்தனையால் ஆராய்ச்சி செய்து தெளிவு பெற்ற பேரறிஞர்களாலும் உணரப்பெற்ற மறைபொருளே மனம். மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஏற்ப மனதின் அலை நீளம் வேறுபடுகிறது. மனதின் சுழற்சி அலை புலன்கள் மூலமாக செயல்படும் போது வினாடிக்கு 14 முதல் 40 சுழல் வரையில் அமைவதே பீட்டா அலை ஆகும். தவத்தில் அமைதி நிலையில்
13 to 8 செகண்ட் என்பது அமைதி நிலை, அதுவே ஆல்ஃபா அலை ஆகும். தீட்டா அலை 7 to 4 சுற்றுகள் பை வினாடி நுண்ணலை, அதாவது பிரபஞ்சகல தவம். டெல்டா அலை என்பது அரிதுயில் அலை, வினாடிக்கு 3 to 1, அதாவது மகான்களின் நிலை. நாம் பொதுவாகவே தவம் இயற்றும்போது மனம் நுண்ணிய நிலைக்கு வருகிறது, அமைதி அடைகிறது, ஜீவகாந்த செலவு குறைந்து சேமிப்பு அதிகமாகிறது, முகம் பொலிவு பெறுகிறது, அறிவு கூர்மை மற்றும் பொருள் வயப்பட்ட 6 தீய குணங்களும் நற்குணங்களாக மாறிவிடுகின்றன. எண்ணியதெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில். தவம் செய்வதால் இந்த பயனை நாம் பெறலாம். பொதுவாகவே மனிதர்கள் பீட்டா அலையிலேயே, அதாவது உணர்ச்சி நிலையிலேயே வாழ்கின்றார்கள். ஆழ்ந்து சிந்திக்கும் போது சில நேரங்களில் ஆல்ஃபா அலைக்கு வருகிறார்கள். தீட்டா அலைக்கோ டெல்டா அலைக்கோ சிலரே வருகிறார்கள். அகத்தவத்தின் மூலம் அனைத்து தர மக்களும் அரிதுயில் நிலைக்கு வர முடியும். ஆகவே தவமே சிறந்தது ஆகும். Journey towards the goal of self-realization, journey towards the goal of God realization என்றும் சொல்லலாம். கடவுளை அறிவதற்கு மனிதன் செய்யும் பயணத்தின் படிக்கட்டுகளாய் அமைவதே தவம் ஆகும். தவத்தின் மூலம் நமக்கு இன்றியமையாத 3 நன்மைகள் கிடைக்கின்றன. உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடுதல். உள்ளதை உணர்தல் என்றால் இயல்பாக இருக்கின்ற இறைநிலையை, எல்லாம் வல்ல பரம்பொருளை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தக்கூடிய அறிவை உணர வேண்டும். நல்லதை செய்தல் என்றால் துன்பம் தராத இன்பத்தையே தரத்தக்க செயலையே செய்தல். அல்லதை விடுதல் என்றால் தீமை தரும் செயல்களை விட்டு விடுதல் என்பதே ஆகும். இவ்வாறாக தவத்தின் மேன்மையை சொல்ல அளவு முறை இல்லை. இன்னும் மென்மேலும் தவத்தில் எண்ணிறந்த பயன்கள் உண்டு. இத்தகைய சிறப்புமிக்க தவத்தை அருட்தந்தை அவர்கள் 9 வகையாக கொடுத்துள்ளார்கள். அவை அனைத்தையும் நாம் சரியாகவும் முறையாகவும் செய்தாலே உலகத்தில் உள்ள அனைத்து அனுபவங்களையும் அனுபவித்து அமைதி நிலையில் வாழ்ந்து இறைநிலையை அடையலாம். இந்த 9 வகையான தவங்களை நாம் பார்ப்போம். ஆகினை தவம், சாந்தி, துரியம், துரியாதீதம், பஞ்சேந்திரியம், பஞ்சபூத நவகிரக தவம், நித்யானந்த தவம், 9 மைய தவம். இந்த தவத்தில் ஆகினையில் உயிரை உணர்கிறோம். உடல் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய உயிரின் மைய நிலையான மூலாதார நிலையிலிருந்து பிட்யூட்ரி சுரப்பி என்ற நிலைக்கு கொண்டு வந்து ஆகினையில் தவம் ஏற்றுவதால் உடலில் உள்ள அனைத்து மையங்களும் நன்கு இயங்கி உடலும் மனமும் மேன்மை பெறும். சாந்தி என்ற ஒரு சிறப்பான தவத்தையும் வேதாத்ரி அவர்கள் கொடுத்துள்ளார்கள். அனைத்து தவங்களுக்கும் ஒரு ரெமெடி என்று சொல்லலாம். அதாவது நாம் காரிலோ வாகனங்களிலோ செல்லும்போது பிரேக் என்று ஒன்று உண்டு. அதுபோல இந்த சாந்தி தவத்தை ஏற்றி உடலையும் மனதையும் நாம் அமைதி செய்து கொள்ளலாம். துரிய தவம் என்றால் பீனியல் சுரப்பி, வான்காந்த தொடர்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தவம். இதையும் தாண்டி துரியாதீத தவம், இறைநிலையோடு கலப்பதற்கு ஒரு சிறப்பான தவத்தை கொடுத்துள்ளார்கள். மேலும் இந்த பஞ்சேந்திரியங்களை கொண்டே இந்த உலகத்தை தொடர்பு கொள்கிறோம். இந்த பஞ்சேந்திரியங்களுக்கு ஒரு அளவு முறையோடு செயல்படுவதற்கு பஞ்சேந்திரிய தவத்தையும் மகர்ஷி அவர்கள் அளித்துள்ளார்கள். பஞ்சபூத நவகிரக தவம், பஞ்சபூதங்களையும் நவகிரகத்தையும் நம் உடலோடும் மனதோடும் இணைத்து கொண்டு நட்பாக்கி கொண்டு அதிலிருந்து வரக்கூடிய அலைகள் நமக்கு நன்மையே தருமாக அமையுமாக என்று பஞ்சபூத நவகிரகத்தை இணைத்து தவம் ஏற்றுவோம். அதற்கு பிறகு நித்யானந்தம், உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உள்ளுறுப்புகளிலும் அனைத்து செல்களிலும் நல்ல ஒரு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தவம் நித்யானந்த தவம். 9 மைய தவம். உடலில் 9 மையங்கள் உள்ளன. 9 மையங்களில் நோய் இருந்தாலும் சரி,
நோய் வராமலும் தடுக்கப்படும் என்ற நிலையில் 9 மையத்திலும் மனதை செலுத்தி தவம் ஏற்றும் பொழுது நம் உடல் மிகவும் சுறுசுறுப்பாகவும் கலகலப்பாகவும் 24 மணி நேரமும் மிகவும் சிறப்பாக வேலை செய்வதற்கு ஏற்றதாகவும் உள்ளது. இத்தகைய அருமருந்தாக 9 வகையான தவத்தையும் கொடுத்து நம்மை மகிழ்ச்சி அடைய செய்கிறார்கள் நம் குரு அவர்கள். இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியது முழுமை என்ற அருட்தந்தையின் வரிகளுக்கேற்ப மனிதனுக்கு மிக சிறப்பை கொடுக்கும் இத்தகைய சிறப்புமிக்க தவத்தை அனைவரும் நாள்தோறும் மிகவும் ஒன்றி தவம் ஏற்ற வேண்டும் என்று கூறி இந்த தவத்தை இயற்றுவதால் ஆன்ம தூய்மை கிடைக்கப் பெறுகிறோம். மனித பிறவியின் நோக்கம் ஈடேறுகிறது. பிறப்பு இறப்பு என்ற மாலா தொடர் அறிகிறது. வீடு பேறு கிடைக்கிறது. மேலும் கருமைய தூய்மையும் மேன்மையும் பெற்று பிறவி பயனை முழுமையாக்கலாம். இத்தகைய தவங்களை நாள்தோறும் இயற்றி உலகில் உள்ள அனைவரும் வாழ்வில் வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு பெறுவோமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து நாம் தவம் இயற்றுவதால் நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும் என்ற நிலையில் சுவாமிஜி அவர்களின் ஒரு கவி, அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் ஆற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம். ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம். அறிவு தன் விழிப்பு நிலை பிறழாத தெளிவில் ஐந்து பெரும் பழிச்செயல்கள் விளைய வழி ஏது. ஐந்து பெரும் பழிச்செயல்கள் விளைய வழி ஏது. அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்தொடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே. ஆழ்ந்தொடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே. அறிவு துரியாதீத நிலை நிற்க ஆதியாமை பொருளாம் அரும்பிறவி தொடரே. ஆதியாமை பொருளாம் அரும்பிறவி தொடரே. இணையத்தில் இணைந்து இத்தனை நேரம் பொறுமையாக சிந்தனையை கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.